இந்த என்டையர் ஃபைட்டும் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். இவங்க வாழ்க்கையோடு எந்த தொடர்பும் இல்லாத மனிதர்கள் எக்கச்சக்கமா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காதலை நிரூபிக்கிற வேலிடேட் பண்ற ப்ராசஸ் வந்து நடக்கும். பர்சனல் விஷயங்களை கொண்டு வராத வரை இதோட டேமேஜ் வந்து நம்ம கண்ட்ரோல். ஏன்னா அந்த இடத்துல சுவாரஸ்யம் ஒண்ணும் இல்லை. புருஷன் முன்னாடி சேர்ந்து இருக்காங்கிறதுல சோசியல் மீடியாவுக்கு அதுல டேஸ்டா என்ன இருக்கு? ஒருத்தர் சாணியில் அடிச்சுக்கிட்டாங்கும் போதுதான் அந்த இடம் வந்து ஆப்பா ரைட் அது வந்து கிடைச்சிருச்சுறாங்கிறது வருது. ஸோ இப்படி டாக்ஸிக்கா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல நாம லவ் பண்றோம்னா லவ்வும் டாக்ஸிக்கா தான் ஆகும். அகெயின் அந்த டாக்ஸிக் லவ்னால வர்ற டேமேஜுக்கு பரிகாரத்தை பஞ்சாயத்தை நாம சோசியல் மீடியா கொண்டு வர்றோம்னா அகெயின் அந்த உருப்படாதவங்கள்ட்ட கொண்டு வர்றோம்னா இது வைன் ஷாப்ல சமாதானம் பேச போன கதை தான். வைன் ஷாப்ல இருக்கவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது, பாட்டில் தூக்கி எடுப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியாது. பிரேக்கப்லையும் ரியாலிட்டியை தான் அக்செப்ட் பண்ணணும். நீங்க எவ்வளவு சரியா இருந்தாலும் நீங்கள் இன்னொருவருக்கு தேவைப்படாமல் போகலாம். உங்களுடைய நடத்தை அவங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னாடி பிடிச்சது இப்ப பிடிக்காம போகலாம், அது நார்மல் தான். ஒரு ஏன் முன்னாடி பிடிச்சது இப்ப ஏன் அது நம்ம கேட்க முடியாது. வழக்கமா சொல்றோம்ல, இப்போ நம்ம வந்து நீ ஏன் என்னை விட்டுட்டு போறேன்னு ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்ட தகராறு பண்ணான்னா நம்ம ஜென்ரலா சொசைட்டில இருந்து வர அட்வைஸ் என்ன? ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு போனா அதை மதிக்கணுங்கிறது தானே. அது பொதுவா ஒரு லவ்வுக்கு அது இருக்குங்கும் போது மேரேஜ்லேயே அது இருக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயம் வந்துச்சுன்னா விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குதான். நீங்க நிறைய பயந்தீங்கன்னா அது நிறைய நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இடம் தான் ரியாலிட்டி தான். ரியாலிட்டி ஓரியன்டேஷன் தான் இங்க இருக்கிற ஒரே தீர்வு. விட்டுட்டு போனா என்ன? இது நிறுத்த முடியுமா? ஆக்சிடென்ட் ஆகி கூட சாவலாம், தடுக்க முடியுமா? எதுவுமே இல்லை. கூடுமான வரை பாதுகாப்பா இருக்கலாம். ஸோ இன்செக்யூர்டா நான் இருக்கேன்னா நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை சிக்கலா ஆக்குவேன், உறுதியா ஆக்குவேன். பிரேக்கப்பையோ டிவோர்ஸையோ இதெல்லாமே இனி வரும் காலங்களில் இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா உலகம் அதீதமாக தனிநபர்கள் செல்ஃப் சென்டர்டா ஆகிட்டே இருக்காங்க. என்னோட வெல்ஃபேர் தான், வெல்ஃபேர் கூட இல்லை, என்னோட சந்தோஷம் என்னோட நிம்மதி தான் எனக்கு ப்ரையாரிட்டி, மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு விஷயமே கிடையாதுன்ற எண்ணம் ஜாஸ்தியாகுது. இந்த மாதிரியான சூழலுக்கு நாம தயார்படுத்திட்டு தான் ஆகணும். அதை எப்படி தவிர்க்கிறதுங்கிறத யோசிக்கிறது தான் சரி. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு யார் கூட பேசிருக்கோம் அப்படின்னா மனநல ஆலோசகர் தோழர் வில்வன் ராமதாஸ் கூட. வணக்கம். வணக்கம். ஒரு சோசியல் மீடியா கப்பிளினுடைய ஒரு பிரேக்கப், அவங்கள பற்றிய தகவல்கள் எல்லாம் சமீபத்தில் நிறைய ஒரு 2-3 மாதங்கள் அல்லது ஒரு 6 மாசமாக நிறைய வந்துட்டு இருந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்பவே இப்படி சோசியல் மீடியாவில் ஒருத்தங்க பிரபலமா ஒரு கப்பல் வந்தாலே எப்படா இவங்களுக்கான அந்த எண்டு கார்டு வரும், அதுக்கு வெயிட் பண்றதுன்ற மாதிரிலாம் எல்லாம் கிண்டல் பண்றதெல்லாம் நடக்கும் யூஸ்வலாவே. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அந்த பெண் வந்து தான் ஏமாற்றப்பட்டதாக புகார்லாம் கொடுத்துருக்காங்க சென்னை கமிஷன் ஆஃபீஸ்ல. இதுதான் மையமா வச்சு நம்ம பேச போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த நவீன கால பிரச்சனை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம். நிறைய சோசியல் மீடியா கப்பல் பிரபலமா வருது. ஒரு கப்பல்லாம் இப்படிதான் இருக்கணும், அதுக்கான உதாரணம் இதுதான்ற அளவுல எல்லாரும் அதை புகழ்றது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரிவு அப்படின்றது ஒரு பேட்டர்னா நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அதை கடைசியா வந்து சேர்ந்திருக்கவங்க தான் இவங்க. யாரை பத்தி பேசுறது உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அந்த பெண் கூட நிறைய அவங்களுடைய தரப்பு வாதங்கள்லாம் வச்சாங்க. ஸோ அந்த செலிபிரிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஜோக்கா தான் இதை கடந்து போறாரு. ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல. அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இது கிடையாது. கமிஷனர் ஆஃபீஸே போனாலும் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்ற அளவுல தான் அவர் கடந்து போறாரு. அந்த பெண் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து நேர்காணலாம் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடியுது. மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா அவங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை மையமாக இதுதான் இந்த டிஸ்கஷனும் இருக்க போகுது. ஸோ நடந்துட்டு இருக்க இஷ்யூல இருந்து போலாம். எப்படி பாக்குறீங்க? முதல்ல கிளாரிஃபை பண்ணிடுவோம், இது அவங்கள பத்தின விவாதமா இருக்க போறது இல்லை. பேசும்போது விஷயம் என்னன்னா நாம எப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியாவை அதிகம் நம்புகிற, சோசியல் மீடியால தன்னுடைய காதலை சோசியல் மீடியால வெளிப்படுத்துறவங்க அண்ட் இந்த ரீசன்ட் சோசியல் மீடியால வெளிப்படுத்தலாம் காதலே இல்லை ஃபர்ஸ்ட். அப்படி ரைட் இல்ல அது நம்ம அது ஒரு சப்ஜெக்டிவ் மேட்ரு. ஒருத்தர் அப்படி நம்பினா கூட நம்ம அதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது, அந்த டாக்ஸிக் லவ்ங்கிற ஒரு புது டேர்ம் பரவலா பயன்படுத்தப்படுகிற அந்த வார்த்தை, இது ரெண்டையும் விவாதத்துக்கானதா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்களோட இந்த இஷ்யூல பார்ப்போம். எனக்கு பிரச்சனையா தெரியறது அவங்க 2 பேரும் தானவங்க. இரண்டாவதா திருமணம், ஏமாத்துறாங்க, மல்டிபிள் இது இருந்தது. இவர் மாதம்பட்டி ரங்கராஜை பத்தி அவருக்கு வெவ்வேறு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னு அவங்க இப்போ ஜாய் கிறிசல்டா அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லாமே இப்போ இதை டிஸ்கஸ் பண்றதுனால பெரிய பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது தவிர்க்க முடியாத ஒரு அவுட்கம். இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரியான செய்திகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்மளை சுத்தியும் நமக்கு நெருக்கமான வட்டாரத்துல இந்த மாதிரி செய்திகளை கேள்விப்பட போறோம். இதுல பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. காலம் மாறிக்கிட்டு இருக்கும்போது, ப்ரையாரிட்டி மாறும்போது, மக்களுக்கு வாய்ப்பு அதிகமாகும் போது இது மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் அதிகம் இருக்கும்.
ஏமாற்றங்களும் அதிகம் இருக்கும். புது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் போது இதெல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிட்டு பிரச்சனை எங்கே வரும்னா, நீங்கள் ஒரு லவ்வில் வந்து ஒரு மாடர்ன் லைஃபுக்கான எல்லா ப்ரிவிலேஜையும் அவைல் பண்ணிட்டு பிரேக்கப்பில் வந்து இந்திய கலாச்சாரத்துக்கான ப்ரிவிலேஜ் அவைல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது சிக்குவோம். இப்போவும் அதில் பெரிய சேஞ்ச் ஒன்று நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கலாம். வழக்கமாக பெண்களுக்கு ஆதரவான குரல் அதிகமாக ஒழிக்கும், ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒருத்தர்னா இன்னும் அந்த சிம்பத்தி ஜாஸ்தியாகும். பட் இந்த பொண்ணு விஷயத்தில் அது ரிவர்ஸ். அநேகமாக யாரும் இந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களோட அந்த அந்த ஆத்திரம், அவங்க இந்த கேள்வி, நீங்கள் ஒரு பொண்ணை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு அந்த இன்டர்வியூவில் கேட்குற கேள்வியில் தெரியறது என்னன்னு சொன்னால், அவர் எதிர்பார்த்த அளவுக்கான ஆதரவு அநேகமாக இல்லை. அண்ட் பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது குற்றச்சாட்டு இல்லை, பார்த்த வகையில் எனக்கு தெரியறது. நான் வேற எந்த அவங்களோட நடத்தையில் அவங்களோட ப்ரிஃபரன்ஸில் எனக்கு குழப்பம் எதுவும் இல்லை. ஆனால் அவங்க நிறைய இந்த சோஷியல் மீடியாவை நம்பியிருக்காங்க. நீங்கள் ஒன்றையும் கவனிங்களேன், அவர் முதல் மனைவியை சந்திக்கும் போது ஃபோட்டோ எடுத்துக்க கூடாதுங்கிறது கண்டிஷனாக இருந்திருக்கு. ஏன் அவர் வந்து முதல் மனைவியை சந்திக்க போகக்கூடாதுன்னு சொல்றதுல ஓகே, அது ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. அது ஆனால் அவங்க கூட நீ ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் வச்சுதான் சொல்கிறாங்க. இந்த ரேஸ் முழுக்கவே இன்ஸ்டாகிராமில் நடக்குது. அது ஆதாரமாக எதை காட்டுறாங்கன்னா, கவனிங்க, 2019க்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவே அவங்களோட பேஜஸ்ல இல்லைன்னு அதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. இவரோட பேஜ்லையும் ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவங்க ஹஸ்பண்டோட லைஃப்பை பாருங்க, அவர் வந்து தன் ஒரு ஃபேமிலி மேனாவே அவர் காட்டல அவரோட சோஷியல் மீடியா பேஜ்லன்னு அதை ஒரு ஆதாரமாக காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இன்டிமேட்டா இருந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஒட்டு மொத்த லைஃப்ங்க. அண்ட் அவர் வந்து அவர் தான் என் ஹஸ்பண்ட், நாங்கள் செப்பரேட் ஆகலைன்னு சொல்லி அவங்க முதல் மனைவி போஸ்ட் போட்ட பிறகுதான் இவங்க கல்யாண போட்டோ வெளியில வருது. இதை மாதிரி இந்த என்டையர் ஃபைட்டும் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். இவங்க வாழ்க்கையோடு எந்த தொடர்பும் இல்லாத மனிதர்கள் எக்கச்சக்கமா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த காதலை நிரூபிக்கிற வேலிடேட் பண்ற ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. டாக்ஸிக் லவ்னு நான் நினைக்கிறது இந்த இடத்த தான். உங்க வாழ்க்கையோடு தொடர்பே இல்லாத மனிதர்கள் பாவிக்கிற ஒரு இடத்துல மேடை ஏறி நம்முடைய இதை வந்து சைடை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. மாறி 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 அடுத்ததா அந்த வேர்டிங்ஸ் கூட, மாதம்பட்டி ரங்கராஜ் அலப்பறைகள் அப்படின்னு அவரு இவங்களுக்கு அனுப்பிச்ச ஒரு வீடியோவை அப்படி ஷேர் பண்றாங்க. இந்த என்டையர் ஃபைட்டை நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா இது வந்து முழுக்க சோஷியல் மீடியாவை நம்பிட்டு இருக்கு. நான் என்ன நினைச்சேன்னா, இது ஒரு 2K கிட்ஸோட ப்ராப்ளம்னு நான் நினைச்சேன். ஏன்னா அவர்கள் வளர்றதே, அவங்களுக்கு சொசைட்டிங்கிறதே இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது அவங்க இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வேற எந்த இடத்துல இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் ப்ரூவ் பண்ணணும்னு கேட்குறேன். நீங்க ப்ரூவ் பண்ணணும்ன்ற உங்களுக்கு ஒரு டிரைவ் அது இருக்குன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய உறவு பத்தின ஏதோ ஒரு போதாமையில இருக்கீங்க, சந்தேகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? சந்தேகம் இருக்குங்கும் போதுதான் வருது. நான் மனைவிங்கிறத நிரூபிக்கிறதா இருக்கலாம், நான் தான் நல்ல இவருடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் தானே பார்த்துக்கிட்டேன், அவங்க அந்த மாதிரி ஒன்றும் பண்ணலையே, அது ப்ரூவ் பண்ற அந்த எண்ணம் தான் நிறைய இருக்கு. ஸோ இந்த வேலிடேஷன் வெறிங்கிறது இருக்குல்ல, அது ரிலேஷன்ஷிப்லன்னு இல்லை, பலருக்கு ஏகப்பட்டது. கம்பேரிட்டிவ்லி ரொம்ப வெற்றிகரமான ஒரு பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. இப்போ 10 வருஷம் முன்னாடி அவங்களோட இதை பார்த்தா விஜய்க்கு காஸ்டியூமராக இருந்திருக்காங்க. ஐ மீன் 10 வருஷம் முன்னாடினா அது அவர் தான் டாப் கலெக்ஷனில் கிங்காக இருந்த ஒரு நடிகருக்கு இருக்காங்க. அப்போவே நிறைய படங்களுக்கு காஸ்டியூமராக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வெற்றிகரமான பெண்மணிங்கிறதுல ஒரு அடையாளத்திற்கு போய் அல்லாட வேண்டிய தேவையில் இல்லாத ஒரு நபர். மேபி நமக்கு ஒரு இது இருக்கலாம், ஐயோ நான் இத்தனை வயசாச்சு, நான் சாதிக்கலை, நான் சம்பாதிக்கலை அப்படின்னு நமக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு 1000 குறை இருக்கலாம். அந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக்கான எல்லா விஷயங்களையும் அச்சீவ் பண்ண ஒருத்தர். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சோஷியல் மீடியா இப்படி கம்ப்ளீட்டா டேர்ன் ஆயிருக்குதுங்கிறது அதையும் ஒரு ரியாலிட்டின்னு தான் பார்க்குறேன். ரியாலிட்டினா சமகால யதார்த்தம். அது லாயருங்க சொல்றாங்க, இவர் கணவரை நிறைய அந்த லீகல் ஆஸ்பெக்ட் எல்லாம் பேசுவாங்களே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, சாந்தகுமாரி சொல்றாங்க அவர் வந்து லீகலா வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் கொண்டு வர முடியாது, லைஃபுக்கு கொண்டு வர முடியாது. நீங்க இனிஷியலா வாங்கலாம், அவர் தான் கணவர்னு ப்ரூவ் பண்ணி, அவர் தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு ப்ரூவ் பண்ணி அந்த குழந்தைக்கான சட்டபூர்வ உரிமைகளை வாங்கலாம். அதாவது சொத்துரிமை, இந்த இனிஷியல் போட்டுக்கிறது, இதை வாங்கலாம். மற்றபடி நீங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர்றதுங்கிறது சட்டப்பூர்வமா சாத்தியம் இல்லை. ஏமாத்திருக்காருன்னு சொன்னா இந்த ஏஜ், இந்த மாதிரியான சூழ்நிலை, இதை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அவர் தன்னை ஏமாற்றித்தான் 2வதா கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறது கஷ்டம். லீகலா வந்து பிரிஞ்சிருக்காங்க, அதாவது டிவோர்ஸ் வாங்கல, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலே பிரிஞ்சவங்க சேர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ பிரிஞ்சுட்டாங்கிற கிரவுண்ட்ல நான் அதை சேர்ந்துட்டேன். இது வந்து சட்டபூர்வமா இவருக்கு எந்த பெரிய பரிகாரமும் இல்லை. அந்த செட்டில்மெண்ட்டை வாங்குறதுங்கிறது, அதாவது அவங்களுக்கான இழப்பீட்டை பெறுவது அப்படிங்கிறதுக்கு மேல இவருக்கு வந்து பெருசா சட்டபூர்வமான பரிகாரம் இருக்கும்னு சொல்லலன்னு அவங்க சொல்றாங்க.
அண்ட் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் வரல. சப்போர்ட் பண்ணி வரல அப்படின்றதுனாலயே அவர் மீது தப்பு இருக்கு நான் அப்படி சொல்ல, நிச்சயமா இல்ல. நான் அதுல ஒரு இது சிக்கல் ஜெனரல் அது வந்து ஒரு பழைய கசடு கிடையாதா? இப்போ நம்ம ஊர்ல பொண்ணுங்க வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காரு, அவர் மேல ஒருத்தங்க தொடர்ச்சியா அலிகேஷன் வச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஒரு பெண்கள் வந்து ஒருத்தர் மேல ஒரு ஆணாதிக்க சமூகம் தானே, எந்த பெண் வந்து குற்றம் சுமத்தினாலும் உனக்கு முன்னாடியே அறிவு இல்லையா, உனக்கு தெரியாதா அப்படின்றதுதான் நம்ம சமூகம் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. அந்த மாதிரி ஜாய் கிறிசல்டாவுக்கு வந்து யாரும் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்க கூடாதா? இல்ல பேட்டர்ன் மாறுது பாருங்கன்னு சொல்றேன். ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஒரு நிர்பந்தம் இருந்தது, ஒரு சமூக நிர்பந்தம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு, அவங்க சைடு நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த கண்ணோட்டம் மாறி இப்ப என்னன்னா, இது இந்த ரிஸ்க்கு தயாரா இருந்தா தான் இந்த உறவுக்கு வரணுங்கிற இடத்துக்கு ஒட்டு மொத்தமா சோசியல் மீடியா நகர்ந்து வந்திருக்கு. நான் அந்த குற்றச்சாட்டுகள் மீது எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூ பார்த்த போது இதெல்லாம் சோசியல் மீடியா அப்பப்போ கிடைக்கிற அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு. நான் அது இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அந்த பணத்துக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ஒரு பிரச்சனை என்னால நோட்டீஸ் பண்ண முடியுது என்னன்னு சொன்னா, அந்த இன்ஸ்டன்ட் ரியாக்ட் பண்ற அந்த இயல்பு இருக்குல்ல, அது சமகாலத்தில் ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்துட்டு இருக்கு. இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் எதை சொல்றீங்க? அதாவது அவங்க ஒரு போஸ்ட் போட்டா இவங்க ஒரு போஸ்ட் போடுறது அப்படியா? அதையும் சேர்த்துக்கலாம். அண்ட் உனக்கு இந்த நிதானமா ஹேண்டில் பண்ணாம டக்குன்னு இந்த மேக்சிமம் டேமேஜை உருவாக்கி எதிராளியை பேச வைக்கிறது. இப்போ கடைசியா என்ன கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்டர்வியூ பார்க்கும்போது அதுல இருந்த டிமாண்ட் என்னன்னு கேட்டா 5 minutes அவரை விட்டு என்கிட்ட வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா அப்ரப்டா கோஸ்ட் பண்ணிட்டாரு. உலகம் வந்து இல்ல நான் அவர் விட்டுட்டு போனதெல்லாம் ஒரு பாயிண்டாவே பேசல தொடர், அதுக்குள்ள நம்ம போகவே முடியாது. ஏன்னா வெளியில் பேசுவது அவர் பேசவே இல்லை, வெளியில பேசுறது எல்லாமே அப்படியே நடந்திருக்கும்னு நாம வந்து எடுத்துக்க முடியாது. ரெண்டாவது, உங்களுடைய மெமரியை நீங்க உண்மைன்னு நீங்க நம்பிட்டு இருக்க பல விஷயங்களையே மூளை வந்து அந்த பழைய நினைவுல இருக்கிற கேப்பை இன்னைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைய தேவையை வச்சு அது ஃபில் பண்ணும். இந்த காக்னேட்டிவ் பயஸ், காக்னேட்டிவ் டிசனன்ஸ், இந்த மாதிரியான அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டா பயன்படுத்தணும்னா தெரியும். நம்முடைய மெமரியே 100% ட்ரூ இல்லை. இன்னொன்னு, நாம நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நமக்கு இன்னைக்கு தேவையான போர்ஷனை மட்டும்தான் எடுத்துப்போம். அவன் நன்றி கெட்டவன் அப்படின்னு ஒருத்தனை நான் ப்ரூவ் பண்ண விரும்பினேன்னா, நான் அவனுக்கு என்னென்னலாம் செஞ்சேன், அவன் அதுக்கு பதிலாக என்னென்னலாம் செய்யலைங்கிறத நான் பேசுவேன். என்னென்ன செஞ்சாங்கிறத நான் கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ அதை நான் வெட்டி தான் எடுப்பேன். ஏன்னா என்னோட ஸ்டாண்டை நான் நிரூபிச்சாகணும், என்னுடைய குற்றச்சாட்டை நான் நிரூபிச்சாகணும் போது இந்த இன்டர்வியூஸை நம்பி நாம முழுக்க இவங்க சொல்ற மாதிரியே தான் உறவு இருந்திருக்கும், விட்டுட்டு போனவர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டாருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்குள்ள நாம போகக்கூடாது. அது நியாயமும் இல்லை. அதனால இது நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா விஷயம் என்னன்னா, அவர் இதை வந்து ஒரு எமோஷனலா கையாண்டிருக்காரு. ரொம்ப இன்ஸ்டன்ட், ஒரு நீண்ட கால அடிப்படையில் யோசிக்காம. இப்போ அவங்க இந்த இன்டர்வியூ எடுத்த ஆங்கரே கேட்குறாங்க. ஸோ இந்த குழந்தை இன்னும் பிறக்காத ஒரு குழந்தை தன்னோட அப்பாவை வந்து அணுகிறதுக்கான, அப்பாவோடு வாழ்க்கையை செலவிடுறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லாம தான் இந்த இது வந்திருக்கு. கமிஷன் ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ட்ரால் ஆகி அவர் வந்து அதை பத்தி அவர் காட்டுறது இன்டிஃபரன்ஸ். இது எதிர்வினையை விட, திட்டி சண்டை போடுறதை விட இது மோசமான எதிர்வினை. இது நான் உன்னை பொருட்படுத்தவே இல்லைங்கிறது, இனி உனக்கு இடம் இல்லைங்கிறது. ஸோ இது வந்து அந்த குழந்தை வந்து தன்னுடைய எதிர்காலத்தில் அப்பாவை அணுகிறதுக்கான கதவுகள் எல்லாமே இல்லை. இப்போ இப்படி ஒரு கிரைசிஸ் இருக்கு. இதை நாம இந்த நேரத்துல இவ்வளவு அவசரப்பட்டு நாம ரியாக்ட் பண்ணி இந்த மென்டல் அந்த சவுண்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு அது நான் உங்க மேல கொஞ்சம் எனக்கு சங்கடமா இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு தனிமைப்பட்டு உணர்ச்சி வசப்படும் போது அகெயின் அவங்களோட பிரெக்னன்சி, குழந்தையோட ஹெல்த், இது எல்லாமே சஃபர் ஆகும். அடுத்ததா ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒருவேளை நாளைக்கு இந்த குழந்தை வந்து அப்பாவை ஞாபகப்படுத்தி உன்னாலதான் என்னோட லைஃப் போச்சுன்ற ஒரு கோவம் வருதா? இதை மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் உண்டு இந்த மாதிரியான உறவுகள்ல, குழந்தைகள்ல. இப்போ யுஎஸ்ல கருக்கலைப்பு சட்டபூர்வமான 12 வருஷம் கழிச்சு குற்றங்கள் வந்து சின்ன சின்ன குற்றங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா அன்வான்ட் சைல்டு இருக்காங்க, தெரியாம அவங்க பிளான் இல்லை, அன்பிளான்டா குழந்தை உருவாயிடுச்சு. பட் இன்னப்ராப்பரேட் டைம் அது, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு முடியாதுங்கிற போது அந்த குழந்தைகள் தான் கைவிடப்பட்ட குழந்தைகளா இருந்தாங்க. அவர்கள் தான் இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறது அல்லது முரட்டத்தனமா நடந்து குற்றமிழைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க தான் போனாங்க. அன்வான்ட் சைல்டு வந்து இன் ஜென்ரல் ஒரு இஷ்யூ. இப்படி ஆகும்னு நான் சொல்லலை, ரைட், அதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே தான் வளரணும்னு அவசியம் இல்லை. வயிற்றுல இருக்கும்போது அப்பா செத்து போயிட்டா கூட அம்மாக்கள்
நிறைய வளர்த்துருக்காங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஒரு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணுறவங்க, சோஷியல் மீடியாவை முழுக்க அதையே உலகமாக நம்புறவர்கள் எல்லாருமே இந்த தப்பை வந்து குழந்தைகள்கிட்ட செய்யவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை மாதிரி நீண்ட கால விளைவுகளை குறித்து அவர் பரிசீலனை பண்ணாம இன்ஸ்டண்டா அந்த அட்டாக்கு இறங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தை தானே எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு போறாங்க. அவங்களால எதுவும் போய் நேர்ல போய் கேட்க முடியாது. என்ன கிடைக்கும்? பலன் என்ன? நீங்க எக்ஸ்போஸ் பண்றதுதான் எண்ட் ஆஃப் தி டே. நான் யாரு அப்படின்றத ரிவெஞ்ச் எடுக்கல. பட் அதுதான் நம்ம அதுக்கு பேரு ரிவெஞ்சுன்னு நாம வைக்க வேண்டாம். பட் என்னன்னா, இதனுடைய அல்டிமேட்டா ரிசல்ட் என்ன? நீ என்ன ஏமாத்தின, நான் உனக்கு என்னால முடிஞ்ச டேமேஜை நான் பண்றேங்கிறது தான். பட் அந்த டேமேஜுக்கு நீங்க கொடுக்குற விலை, நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ணி எதிராளிக்கு 10 ரூபா இழப்பு ஏற்படுத்துறதுங்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனமான சண்டை இல்லைல்ல. ஃபைன், நான் ரொம்ப அரித்மேட்டிக்கலா கொண்டு போற மாதிரி தெரியுது. ஐ மீன் ப்ராஃபிட் லாஸ்ங்கிற மாதிரி. பட் சிக்கல் என்னன்னா, இதை லீகலா ஒரு லாயரை பார்த்துட்டு இதுக்கான சாத்தியம் என்னன்னு அணுகிருக்கலாம், அல்லது நியூட்ரலா இருக்கிறவர்கள்ட்ட பேசியிருக்கலாம். இத மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. பட் இந்த சண்டையினால ஆக்கப்பூர்வமா எதுவும் நடக்கல, பண்ண முடியல. இது எல்லாத்துக்குமான ஆரம்ப புள்ளியா நான் நினைக்கிறது, த ஹோல் வேர்ல்டே இதுதான். இந்த வேலிடேஷன் தான் முக்கியம். சோஷியல் மீடியா தான் ரியல் வேர்ல்டுன்னு நம்புற இந்த ஜென்சியோட பிரச்சனை இவருக்கு இவங்க அந்த மாதிரியான ஒரு போக்கு தான் எனக்கு தெரியுது. ஒப்பீனியன் தான், இது இல்லை. இது நான் மற்றவங்களுக்கு தான் சொல்றேன். சோஷியல் மீடியா வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே இப்போ போடுறோம், எல்லாருமே எல்லாத்தையுமே போடுறோம். நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால பகிர்ந்துக்கிறோம். அப்படி சோஷியல் மீடியா ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப், அல்லது ஒரு என்னோட எக்ஸ்டெண்டட் ஒரு பாடி. ஒருத்தனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா போய் லைட்டா கொஞ்சம் நோண்டோன்னா அவன் என்ன மாதிரி ஆளு என்ற ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரலாம். என்ன அவனுடைய கருத்தியல், என்ன சித்தாந்தம், அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, என்ன மாதிரியான நபர்ன்ற ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சோஷியல் மீடியான்றது ஆயிடுச்சு. அப்போ அதுல எல்லாத்தையும் ஷேர் பண்றது அப்படின்றது, அல்லது அங்க ரியாக்ட் பண்றது அப்படின்றது அவ்வளவு பெரிய ஒரு ஆக்கப்பூர்வம் மற்ற செயல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் என்னோட எக்ஸ்டெண்டட் ஒரு வேர்ஷனா தானே சோஷியல் மீடியா இருக்கு. அது ரியாக்ட் பண்றது, அல்லது அதுல என்னுடைய மைண்டையோ இல்ல எக்ஸ்பிரஸ் பண்றது, இல்ல கோவத்தை காட்டுறதுன்றது எந்த வகையில தப்புன்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல நீங்க ஒரு மெட்டீரியல், ஒரு மனிதரா நடத்தப்படுறது இல்லை. அந்த இடத்துல ஒரு நபர் வந்து ஒரு அந்த அன்றைய தேவைக்கான ஒரு பொருள். அப்படி இருக்கும்போது அந்த உலகம் வந்து மெட்டீரியலா தான் நடத்தும். நீங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு நண்பர்கள் கிடைக்கலாம், உங்களுக்கு அந்த இன்னொன்னு அது உருவாக்குறது ஒரு எக்கோ சேம்பர் மாதிரி ஒன்று உருவாக்கும். என்னன்னா, நீங்க விரும்பின வாய்ஸை மட்டும் நீங்க கேட்டுக்கலாம். உங்க வீடு, உங்க நண்பர்கள் வட்டாரம் முழுக்க அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சோஷியல் மீடியாவோட நீங்க ஒரு செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, அல்லது நீங்க ஒரு ஐடியாலஜியோட ஒரு பொலிட்டிக்கல் வியூவோட ஒரு உலகத்தை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு எக்கோ சேம்பர் ஆயிடும். நாம அதனால என்ன பண்ணுவோம்னா, ரியாலிட்டியை மிஸ் பண்ணுவோம், யதார்த்தத்தை மிஸ் பண்ணிட்டு நான் சொல்றதுதான் சரிங்கிற ஸ்டாண்டுக்கு நாம போவோம். அங்கதான் சிக்கல் ஆரம்பிக்கும். த ரியல் ஃப்ரெண்ட், ரியல் லைஃப்லயுமே நம்மளுடைய கருத்தியல் சார்ந்த ஆட்கள் தான் ஏங்கிட்டு இருப்போம். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள மாதிரி. அப்போ அதுவும், ஆனா நான் அந்த வீட்டுல கல்லெடுத்து அடிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஒரு கமெண்ட்டை சொன்னீங்கன்னா உங்களோட ரியல் வேர்ல்டு சர்க்கிள் அதை அனுமதிக்காது. கல்லெடுத்து அடிக்கிறது கஷ்டம். அதோட கான்சிக்வன்சஸ் ஒருத்தர் சொல்லுவாங்க, நான் உங்க கூட ஜாயின் பண்ண மாட்டேன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. சோஷியல் மீடியால இது ரிவர்ஸ். அட்ரானி அப்படின்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் வருவான். எதுக்கு வம்பு, இவங்க கூட நம்ம எதுக்கு அசோசியேட் பண்ணிக்கணும்னு அந்த கருத்தை சொல்ல விரும்புறவன் பின்னாடி போவான். இது சோஷியல் மீடியா, அது அப்படியே ரியல் வேர்ல்டுக்கு ரிவர்சல் நடக்கும். அது உங்களை இறக்கி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது விரும்புறவன். ஏன்னா அது அந்த இடம் வந்து அடிச்சுட்டுதான் பேசுவோமே. ஆமா, என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாருமே நம்மளை அறியாம நாம ஒரு என்டர்டைன்மெண்ட் டூல். அந்த இடத்துல நல்ல விதமா இருக்கலாம், கெட்ட விஷயமா இருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபேஸ்புக் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப சரியான ஒரு பிளாட்ஃபார்ம். 10 வருஷம் முன்பு ஒருத்தரோட கொஞ்சமா இருந்து நல்லா எழுதிக்கிட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சைசபிள் நம்பர்ல ஆட்கள் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருப்பாங்க, ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருப்பாங்க. அதாவது தான் மட்டும்தான் முக்கியம். எனக்கு பிடிக்காத ஒன்று நடந்துருச்சுன்னா கவர்மெண்ட் பண்ணாலும் அவ்வளோதான், நான் தூக்கி போட்டுருவேன். அந்த எனக்கு பிடிக்காது, நான் சொல்றதுதான் நடக்கணுங்கிற மாதிரியான, அல்லது தன்னுடைய கருத்துக்கள் தான் எல்லாத்துக்கும் மேலன்ற மாதிரி நினைக்கிற போக்கு வந்து அவங்கள அறியாம கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி நிற்கும். ஜஸ்ட் லைக் தட்னு ஆளை பிளாக் பண்ண ஏன்னே தெரியாது. ஒரு கட்டத்தில் பல பேர் போடுற ஃபேஸ்புக் போஸ்ட்ல எனக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஏன்னு தெரியல அவர் என்ன பிளாக் பண்ணிட்டாரு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னு தெரியல நான் அவனை பிளாக் பண்ணிட்டேன். இஷ்யூவே மறந்துருப்பாங்க, ஆனா இம்மீடியட்டா அந்த பிளாக்குங்கிற ஒரு இது கொடுது. பரவல என்டையர் சொசைட்டியை, அது நிறைய பாவிக்கிற மக்களினுடைய சமூகத்தை அது என்ன செய்யுது, ஒட்டுமொத்த சமூகத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றம் வந்துகிட்டே இருக்கு.
ஸோ இந்த இடத்துல நாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கருவி, நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ, நாம் எல்லாருமே ஒரு திவாகராவும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நாம் ஒரு திவாகராவும் அல்லது ரவுடி பேபி சூர்யாவும் ஆயிட்டு இருக்கோம். பர்சனல் விஷயங்களை கொண்டு வராத வரை இதோட டேமேஜ் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல சுவாரஸ்யம் ஒன்றும் இல்லை. புருஷன் முன்னாடி சேர்ந்து இருக்காங்கிறதுல சோஷியல் மீடியாவுக்கு அதில் டேஸ்ட்டாக என்ன இருக்குது? ஒருத்தர் சாணியில் அடிச்சுக்கிட்டாங்கும் போது தான் அந்த அந்த இடம் வந்து ஆப்பா ரைட் அது வந்து கிடைச்சிருச்சுறாங்கிறது வருது. ஸோ இப்படி டாக்ஸிக்கா இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல நாம லவ் பண்றோம்னா லவ்வும் டாக்ஸிக்கா தான் ஆகும். அந்த இடத்துல லவ் பண்றது அப்படின்னா லவ் எக்ஸ்பிரஸ் பண்றது சொல்றீங்களா? எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த பர்சனை, அவங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கு, அல்லது கமெண்ட்ஸ்ல அது இல்ல மாதிரி. ஆமா, கமெண்ட்ல இருக்கட்டும், இந்த அப்ரிசியேஷனை நீங்க எதிர்பார்க்கறீங்க. எதுக்காக போடுறோம் போஸ்ட், வா சூப்பர் கங்க்ராட்ஸ், இந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கிறோம்ல. ஸோ அதே இடத்துல தான் உங்களுக்கு எதிர்ப்பும் அங்கிருந்து வரப்போகுது. இல்ல நான் அது அந்த இடத்த யூஸ் பண்றாங்கிறது இல்லை, நிறைய நம்புறத சொல்றேன். நான் இவங்களுக்கே சொன்னேன் இல்லையா, போட்டோ எடுக்கக்கூடாது, அதான் பிரச்சனையா இருக்கு. சந்திக்கிறது பிரச்சனை இல்லை, போட்டோ எடுக்கக்கூடாது. இல்ல போட்டோ எடுத்து போட்டாரு அப்படின்னா மத்தவங்க தான் தெரியும், இங்க இருக்கும்போது திரும்ப அங்க மீட் பண்றாருன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா தானே இருக்கும். நல்ல இது அப்படின்னா நீங்க உங்களை போக அலோவ் பண்றீங்க, ஆனா போட்டோ எடுக்கக்கூடாதுங்கிற அந்த கண்டிஷன், இது ஸ்ட்ரேஞ்சா தெரியல உங்களுக்கு. நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க, பிரச்சனை அவங்க சந்திக்கிற ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு அது ஒரு த்ரெட்டா தெரியல. பட் போட்டோங்கிறது த்ரெட்டா தெரியுதுன்னா சுத்தி வளைச்சு உங்களோட சிக்கல் வேலிடேஷன் தான், ப்ரூஃப் தான். இதை தான் டாக்ஸிக்கான ஒரு என்வாயர்மெண்ட் நான் சொல்றேன். அந்த இடத்தில் அவங்க சந்திக்கிறது அது பிரச்சனை இல்லை, அல்லது நான் அவங்க கூட வருவேன் அந்த மாதிரியானது இல்லை. ரொம்ப தீவிரமா அதை நம்ம விவாதிக்க வேண்டாம். அது ரைட், அதிகமா அவர்கள் சோஷியல் மீடியாவை நம்புறாங்க. சோஷியல் மீடியா பிளாக் பண்றத பத்தி ஒன்னு சொன்னீங்களா, ப்ரையாரிட்டியா இருக்கு. கோஸ்ட் பண்றதா என்ன தெரியுமா உங்களுக்கு? இல்ல அந்த வார்த்தை எனக்கு கோஸ்ட் பண்றதுன்னு கேள்வி. கோஸ்ட் பண்ணா டப்புன்னு உங்ககிட்ட அப்படியே பேசாம போயிடணும், அப்படியே அப்ரப்டா கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். திரும்ப நீங்க வந்து என்ன ரீச்சே பண்ண முடியாது. அது பேர் தான் கோஸ்டிங். அதுவும் ரொம்ப பிரபலமா இந்த இணையதளத்துல. இல்ல அப்படி அப்ரப்டா ஒருத்தர் வந்து நான் இதை நம்பல, ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து, இல்ல அவங்களுக்கு நடந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. இது கோஸ்டிங்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருமே கோஸ்ட் பண்றதுன்றது ரொம்ப காமனான விஷயம் தான். நான் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு தூக்கி போட்டு வர்றதுங்கிறது சாத்தியம்னு நான் உறுதியா நம்பல. அதற்கு முன்பு நடந்ததை ஒண்ணு இதை சொல்றவங்க வந்து மறைக்கிறாங்க, அல்லது அவர்கள் பொருட்படுத்தலன்னு அர்த்தம். பல நான் பேசின இதுல பிரேக்கப் ஆனவர்கள்ல பார்க்கும்போது என்னன்னு சொன்னா, விட்டுட்டு போயிடுவேன்னு மிரட்டுவேன், அல்லது விட்டுட்டு போயிடுன்னு திட்டுவேன். அது எதுக்காகன்னா அவனை நான் தக்க வைக்கிறதுக்காக, இல்லை நான் அவளை நான் தக்க வைக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை இது. ஆனா அதை புரிஞ்சுக்காம அதை ஒரு சாக்கா வச்சு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நான் நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கேன். எது போகக்கூடாதுங்கிற இன்டென்ஷனோட போயிடுன்னு நான் சொன்னேங்கிறது. இது நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியா தெரியும், ஆனா அது ரொம்ப சாதாரணமா நடக்குது. பிரேக்கப் பண்ணிக்குவேங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இயல்பா பயன்படுத்தப்பட்டுட்டு பிரேக்கப்புக்கு பிறகு வந்து ஏன் அப்படி செஞ்சேங்கிற கேள்வி வருது. இது ரொம்ப குழப்பமா, இதெல்லாமே இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் 10-15 இயர்ஸா தான் இது ரொம்ப தீவிரமா இருக்கு. அதை எப்படி போன்னு சொல்லிட்டு போகக்கூடாதுங்கிறதுனால நான் போன்னு சொன்னேங்கிறதுன்னு தெரியல, ஆனா ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. அது என்னோட இன்டென்ஷனே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப கடினமான வார்த்தைகளை இந்த சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பயன்படுத்தி அதை ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறாங்க, ஆப்போசிட்ல சொல்லிடுறாங்க. பட் கோஸ்ட் பண்றது இவங்க சொல்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து அது என்ன ஒரு நாளில் நடக்காது. ஏன் அதை பண்றாங்கன்றது நான் கேட்க. பிளாக் சொல்றீங்களா, எதுன ரீசனே தெரியல, பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. பிளாக்கோட ஒரு அடுத்த வருஷம் தான் கோஸ்ட்னு வச்சுக்கலாம். பிளாக் பண்ணிட்டா கூட திரும்ப அன்பிளாக் பண்ணி எப்பயாவது பேசலாம், ஏதோ சம்திங் வாய்ப்பு இருக்கு. கோஸ்ட்னா நீங்க பண்றது எனக்கு பிடிக்கல, அவர் எனக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை, பட் வந்து இதை என்னால பேசிட்டுலாம் இருக்க முடியாது, இதை வந்து பேசி புரிய வைக்கிறதுலாம் டைம் இல்லை, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு நான் அவனை டப்புனேன் அகெயின் இதை நம்ம ரிலேஷன்ஷிப்லன்னு மட்டும் எடுத்துக்குவோம். முன்பு உங்களுக்கு வேறு போக்கிடம்னு ஒண்ணு கிடையாது, சோஷியல் அப்ரூவல் உங்களுக்கு வேணும். இப்போ ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருக்காரு, ஒரு 500 குடும்பம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்காரு. அவர் குடும்பத்தை கேஷுவலா தூக்கி போட்டு, லவ் மேரேஜ் இதெல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை, இது இப்போ இதாகி வருது. நான் எல்லாத்துக்கும் சேர்த்தே சொல்றேன். வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, ஒய்ஃபோட சண்டை போட்டு தூக்கி போட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டியில தாக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பார்க்குறவன்லாம் கேள்வி கேட்பான், பஞ்சாயத்துக்கு வருவாங்க, நீங்க உங்களுக்கு வேறு போறதுக்கு இடம் கிடைக்காது, நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. இந்த சிக்கல்லாம் அப்போ இருந்தது. புதுசா ஒரு உருவாக்குறது கஷ்டம். ஒரு ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து அப்ரூவல் இது எல்லாமே இல்லாம போகும். முன்பு அந்த சூழல் இருந்தது. சோஷியல் மீடியா அதுல ஒரு தலைகீழ் மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. நீங்க உங்களால புது நண்பர்களை உருவாக்க முடியும். இன்னொன்னு லவ், அதுல கிடைச்ச அந்த பிளஷர் அது எல்லாமே வந்து இப்போ பெரிய இது இல்லை, ஒரு குறைந்த காலத்துக்கு அது வந்து உங்ககிட்ட அது நீடிக்கலாம். மற்றபடி மனிதர்களுடைய தனிப்பட்ட சந்தோஷத்திலையும் அல்லது தனிப்பட்ட அடையாளத்திலையும்
காதலோட ரோல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்க லவ்வின் மூலமா தான் இதெல்லாம் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு டேஸ்ட்லெஸ் மெட்டீரியல் ஆகுது. முன்பு இருந்த மாதிரி இல்லை. நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க இருந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தர் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு 70s சைக்கிள் ஓட்டிக்கிட்டு யூரோப்புக்கு தான் லெட்டர் போட்டு லவ் பண்ண ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு போய் அங்கே செட்டில் ஆயிருக்காரு. அந்த இதெல்லாம் தேடி பார்த்தா கிடைக்கும். ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிருக்காரு யூரோப்புக்கு இந்தியாவில இருந்து. எந்த இடம்னு தெரியல, மேபி தென்னிந்தியா தான் இடம், எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒன்று போயிருக்காரு. எங்க இருந்து அது வருதுன்னு சொன்னா எல்லாமே கஷ்டம் லைஃப்ல ஒரு இதுல. ஸோ அந்த 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 லவ்வை தக்க வைக்கிறதுக்கான கம்பல்ஷன் வந்து உள்ளுறவும் இருந்தது, வெளியிலேயும் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அது அவ்வளோ பெரிய ப்ளஷரபிள் ஈவெண்ட் எல்லாம் இல்லை. அண்ட் அந்த டிபெண்டன்சி குறைஞ்சிருக்கு. ஒரு நபரை சார்ந்து இருக்கிறதுங்கிறது குறைஞ்சிருக்கு. ஒன்று சரியில்லைன்னா உன்னோட ஹாப்பினஸ் தான் ப்ரையாரிட்டி. இது சரியில்லைன்னா தூக்கி போட்டு அடுத்ததுக்கு போ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்கு. காத்திருக்கிறதுங்கிறது, இன்னொருத்தர் சரி செஞ்சுக்கிறதுக்காக காத்திருக்கிறது, அல்லது அந்த டாலரன்ஸ் சகிச்சுக்கிறது, இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் வீக் ஆகிட்டே போகும்போது அப்ப தூக்கி போறது நடக்கும் தானே. இந்த உறவை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு அல்லது ஒருவரை சகிச்சுக்கிறதுக்கான தேவை இல்லை, அதை நிர்பந்திக்கிறதுக்கான காரணங்கள் இல்லைங்கும் போது என்ன செய்வாங்கன்னா ஈஸி, தூக்கி போடுறது ஈஸி. அண்ட் தூக்கி போடுற மாடலை நீங்க நிறைய பாக்குறீங்க. இன்னைக்கு மாதம்பட்டியோட ரைட்டர் ராங், அவரோட பிஹேவியர் என்ன செய்யும்னு சொன்னா இந்த மைண்ட் செட்ல இருக்க பலருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஸோ இனிமே ஒன்றும் இது இல்லை, நான் ஏன் பயப்படணும், பரவாயில்ல, அவமானம் தானே, நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கும். இப்போ ஒரு மாடலா இருப்பார். இனி இந்த மாதிரியான இஷ்யூ இன்னும் ஜாஸ்தி வரும். எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்றது எந்த விதத்திலையும் பெருசா எனக்கு தெரிஞ்சது பிரயோஜனப்படாது. அது வந்து இனி அது வந்து ஒரு கத்தியை திருப்பி பிடிச்சு குத்துற மாதிரியான ஒரு செயல் ஆயிடும்னு தான் நான் நினைக்கிறேன். அது அந்த குறிப்பிட்ட நபரை டேமேஜ் பண்றது அல்லது இவங்க நினைக்கக்கூடிய இல்ல பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தாது. இதுக்கு மேல அது ஒரு பவர்ஃபுல் டூலா இருக்கும்னு நான் நம்பல. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இன் ஜெனரல் பார்த்துக்கணும். எக்ஸ்டர்னலா இருக்கிறத நம்பி நாம எந்த செயலையும் பெருசா செய்ய முடியாது. 2 விஷயம் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உங்க ஆக்ஷன், உங்க ரியாக்ஷன். நீங்க ஸ்டார்ட் பண்ற ஒரு விஷயம் அல்லது உங்களுடைய எதிர்வினை, இது மட்டும்தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. மீதி எல்லாமே எது போயாச்சு. ஈவன் கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து அது ரொம்பவும் காஸ்ட்லி, டைம் ஈட்டிங் ப்ராசஸ். அண்ட் ரிவெஞ்ச், அதுவும் ஒரு காஸ்ட்லி பிஸ்னஸ் தான். ஸோ இந்த கடைசியா மனிதர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் எனக்கு தெரியறது என்னன்னு சொன்னா, இன்னும் ரெஸ்பான்சிபிளா உறவுகளை கையாளுறது தான். அண்ட் இன்னும் ரெஸ்பான்சிபிளா பிரேக்கப்பை கையாளுறது. இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கிற ஆப்ஷன். இனி அடுத்து ஒரு பெண் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டோட வந்தா எகெயின் சொசைட்டி, இது வரைக்கும் எல்லாரும் எதனால வந்து சைலண்டா இருப்பாங்க அல்லது வந்து எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கர் சைடுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மனோநிலையில இருந்திருக்கலாம். இந்த இஷ்யூல என்ன ஆச்சுன்னு சொன்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னு வந்து பேசி முடிச்சிட்டோங்கிறதுனால அடுத்த ஒரு சம்பவத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா 2 பேர் மேலேயும் தப்புன்னு ஒதுங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா என்ஜாய் பண்றதுக்கு தயார் சமூகம், தயார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு தயார் இல்லை இனிமே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், எகெயின் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கு போறவங்க ஒரு ஃபைட்டை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை இன்னும் பொறுப்பா இன்னும் கன்சல்ட் பண்ணிட்டு வர்றது பெட்டர். அண்ட் இந்த வேலிடேஷன், இன்ஸ்டன்ட் உடனடி எதிர்வினை, அப்ரூவல், சம்பந்தம் இல்லாதவர்களோட அப்ரூவல், இந்த சோஷியல் மீடியாவோட கிடைக்கிற அட்டென்ஷன்ல மட்டுமே நான் வந்து திருப்தியா சேஃபா ஃபீல் பண்ணுவேன். இது எல்லாமே பிரைவேட் லைஃபை நீங்க சோஷியல் மீடியா எடுத்துட்டு போகாதீங்கன்றதான் உங்களுக்கு ரொம்ப நாளாவே அது என்னோட ஒப்பீனியன். அதுதான் சேஃப்னு நான் நினைக்கிறேன். சரி தப்புங்கிற ஆங்கிள்கெல்லாம் நான் போகல. அதான் சேஃப்னு நினைக்கிறேன். அந்த வேலிடேஷன் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது தானே. எல்லாத்தையும் போடுறோம், குடும்பத்தோட போட்டோ போடுறோம், ஆல்கஹால் மாதிரி தான். அந்த நுகரவே வேணான்னு சொல்றீங்க. இல்ல அது உங்களை சுலபத்துல அது மாட்டிக்கலாம். அது வந்து என்னன்னா இதுல பலியாவர்கள் ஒரு 30% வச்சுக்கோமே கணக்கு. இந்த ட்ராப்ல மாற்றவங்க ஒரு 30% தான் வச்சுக்கிட்டாலும் கூட அந்த 30 யாருன்னு நம்மளால முடிவெடுக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு, லவ் இருக்குல்ல, அது இயல்பில் ரொம்ப கடினமான ஒரு பிரேக்கப்ங்கிறது நம்ம வெளியில பேசலாம். யதார்த்தத்தில் நாமளே தப்பு பண்ணி அந்த பிரேக்கப் வந்தாலும் அல்லது எதிரில் இருக்கிறவங்க அந்த பிரேக்கப்பை இனிஷியேட் பண்ணாலும் ஒரு பிரேக்கப்பை ஏத்துக்கிறதுங்கிறது லைஃப்ல ரொம்ப கடினமான ஒரு ப்ராசஸ். யூஎஸ்ல டக்குன்னு உடனடி காரணமா ஒரு தற்கொலைக்கு டக்குன்னு வர்ற காரணமா அவங்களோட அது காரணம்னா இதுதான், பிரேக்கப் தான் சொல்லுவாங்க. சுலபத்தில் அதை ஏற்றுக்க முடியாது. பயாலஜிக்கலாவே அது உங்களை வந்து ரொம்ப காயப்படுது. ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அளவான ஒரு கடினமான காலமா இருக்கும் அது. ஸோ அப்படி இருக்கும்போது நாம அந்த பிரேக்கப்பை ஏற்கனவே டாக்ஸிக்கா இருக்கிற இது லவ்வை டாக்ஸிக் ஆக்குது.
அகெயின் அந்த டாக்ஸிக் லவ்னால வர்ற டேமேஜுக்கு பரிகாரத்தை பஞ்சாயத்தை நாம சோஷியல் மீடியா கொண்டு வர்றோம்னா, அகெயின் அந்த உருப்படாதவங்கள்ட்ட கொண்டு வர்றோம்னா, இது வைன் ஷாப்ல சமாதானம் பேச போன கதை தான். வைன் ஷாப்ல இருக்கவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது, பாட்டில் தூக்கி அடிப்பானா என்ன பண்ணுவான்னு தெரியாது, பார்ல போய் பஞ்சாயத்து தீர்த்த கதையா தான் ஆயிடும். ஸோ பொறுப்பா லவ்வையும் பிரேக்கப்பையும் ஹேண்டில் பண்றது பெட்டர். பொறுப்பா பிரேக்கப் ஹேண்டில் பண்றதுக்கு நான் வரேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு லவ் ஆரம்பிச்சு அது இது இவங்க கேஸ் எல்லாத்தையும் லவ் பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும் ஆரம்பிக்கும் போது, ஆனா ரொம்ப கொடூரமா வந்து முடிகிற கட்டத்துல அந்த டிரான்சிஷன் எதனால அப்படி நடக்குது? ஐ மீன் லைக் எல்லாரும் நடக்கிறது இல்ல, நிறைய பேர் தக்க வச்சிடுறாங்க. ஒரு இல்ல சிலர் அல்லது பலருக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப டேமேஜா வந்து முடிகிறதையும் பார்க்க முடியுது. அந்த டிரான்சிஷன் பீரியட் இல்ல நம்ம லவ்வுக்கு வந்து ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அது ஒரு சர்வைவலுக்கான ஒரு டூல். மனிதர்கள் நீண்ட காலம் வாழ்றதுக்கும் பாதுகாப்பா வாழ்றதுக்கும் அடுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கும் உங்களை பிடிச்சி நிறுத்துறதுக்கு ஒரு 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 டிரைவ் ஒன்று வேணும், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று வேணும் உள்ள. அதுதான் லவ். அப்ப லவ்ல டிரைவர்ஸ் நீங்க சொல்றது டிரைவ்னா நமக்கு ஒரு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு, இல்ல அந்த மாதிரியான உங்களோட இது எல்லாமே இந்த மாதிரியான லவ் இந்த எமோஷன்ஸ் எல்லாமே வர்றது அமிக்டாலால இருந்து, மூளையோட. அது வந்து ரொம்ப சிம்பிளா சில கணக்கு சொல்றது என்னன்னா, இது இந்த உங்களோட எமோஷனல் பார்ட் வந்து உங்க லாஜிக்கல் பார்ட்டை விட ஆயிரக்கணக்கான மடங்கு ஸ்ட்ராங். அது சிம்பிளா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடும். லாஜிக்கல் பிரெயினோட வேலை என்னன்னு சொன்னா உங்களோட முடிவை ஜஸ்டிஃபை பண்றது மட்டும்தான் அது வேலை. உங்களுக்கு லாயர் அது, அவ்வளவுதான், பாஸ் இல்லை அது. அதனால ஒரு லவ் உருவாகுதுங்கும் போது நாம வந்து ஒரு கொக்கைன் அடிக்டோட இதுல தான் போவோம். எல்லாமே பியூட்டிஃபுல்லா தெரியும், அவங்களுக்காக எதையும் நீங்க சகிச்சுக்குவீங்க. உங்க வாழ்நாள்ல செஞ்சிராத வேலையெல்லாம் ஒரு பார்ட்னருக்காக செய்ய முடியும். பட் ஒரு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, அந்த லவ் காலம் இருக்குல்ல, அது பயாலஜிக்கலா உங்களை வந்து ஒரு மாதிரி பரவசமா வச்சிருக்கிற காலம் வந்து ரொம்ப நீளமா இருந்தது. இப்போ இல்லையோ, இப்ப அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா உங்களுக்கு மத்த பிளஷர் வெளியில இருந்து கொட்டுது இல்ல உங்களுக்கு. ரெண்டாவது அந்த இன்செக்யூரிட்டி அதிகமாயிருக்கு. நிறைய பேர்கிட்ட பாக்குறேன், அதை விட்டுட்டு போயிடுவாங்க அல்லது இது பிரேக் ஆனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இப்ப எந்த அளவு சரின்னு தெரியல, முன்பு படிச்சது பல வருஷத்துக்கு முன்னாடி. செகண்ட் மேரேஜோட டிவோர்ஸ் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ் ரேட்டை விட அதிகமா. நியாயமா என்ன இருக்கணும், நீங்க முதல் முறை ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னா ரெண்டாவது முறை அந்த தப்பை செய்யாம இருக்கிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம். பட் லவ்ல அது ரிவர்ஸா நடக்குது. இது நான் சொல்றது வெஸ்டர்ன் ரிசர்ச்சஸ்ல வர்றது. ஸோ தனிப்பட்ட விஷயங்கள்ல நாம் நம்முடைய தவறுகளை நம்முடைய பலவீனங்களை வந்து சரி பண்ணிக்கிறது இல்லை, ஜென்ரலா பொதுவா சொல்றேன். இன்னொன்னு நாம எப்பவுமே நம்ம ரைட்டுன்னு தான் நம்ம நம்புவோம். இன்னொரு சைடோட லாஜிக்கலா தனிப்பட்ட விஷயங்களை எமோஷனல் விஷயங்களை வந்து நாம தர்க்கபூர்வமா அணுகிறது இல்லை. இப்ப சோசியல் மீடியா என்ன செய்யுது, இந்த எக்கோ சேம்பர் சிச்சுவேஷனை வந்து பெருசாக்குது. அப்படின்னா என்ன, உங்க கருத்தை ஏத்துக்கிறவங்களை மட்டும் நீங்க கூட வச்சுக்கலாம், ஏத்துக்காதவங்கள அடிச்சு துரத்தி விட்டுலாம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளிக்ல தள்ளி விட்டுலாங்கும் போது நாம நம்முடைய கருத்துக்களை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லாம போகுது. நீங்க விரும்பாத ஒரு விஷயத்த சொன்னா கவுன்சிலிங்கா அப்படியே அத்தோட கட் பண்ணிட்டு போனவங்க எல்லாம் உண்டு. மேல் இது குறைவு, ஏன்னா அநேகமா ஆண்கள் வந்து கவுன்சிலிங் வர்றது வந்து குறைவு. அப்ரோச் பண்ணா பெரும்பாலும் பெண்கள் தான் பண்ணுவாங்கன்றதுனால எனக்கு அந்த ஜெண்டர் டிஃபரன்சஸ் எல்லாம் தெரியல. ஆனா நீங்க அவங்களுடைய முடிவுக்கு மாறா ஒரு விஷயத்த அல்லது அவர்களுடைய முடிவை கேள்வி கேட்டீங்கன்னா ஈவன் கவுன்சிலிங்கே சிம்பிளா கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தான் விரும்பாத ஒண்ணு கேட்க தயாராகவே இல்லை, பொதுவாகவே சொல்றேன். இப்படி ஒரு இந்த மாதிரியான புறச்சூழல் இருக்குல்ல, அது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா லவ்வுக்கான அந்த தேவை, அதோட டியூரேஷனை, இது எல்லாத்தையுமே குறைக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பழைய லைஃபுக்கான ஒரு 2 வருஷம் உங்களோட லவ் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்ப அதீத நம்பிக்கையோட இருக்குங்கும் போது ஒரு கோடிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. காரணமே இருக்காது, பட் ஒருத்தர் சினிமால காட்டுறமா லைஃப் லாங் ஒரு ஹாப்பினஸ், லைஃப் லாங் ஒரு இந்த லவ் அது வேற. லவ் வந்து அது வந்து வெறும் பிளஷர் மட்டும் பெருசா இருக்கிற ஒரு இடமா இருக்கும் பெரும்பாலும் சொல்றேன். லைஃப்ங்கிறது அது ஒரு ரிலேஷன்ஷிப். அது லவ் பண்ணும்போது உங்க பார்ட்னர் உங்க வீட்டு தேவைகளுக்கு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது, உங்க சொந்தக்காரங்களை அட்டன் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஆனா உங்க ஒய்ஃப் அல்லது உங்க ஹஸ்பண்ட் உங்க சொந்தக்காரங்களை அட்டன் பண்ணணும், வீட்டுக்கு வர்றவங்களை அட்டன் பண்ணணும். இஎம்ஐக்கு 2 பேரும் பொறுப்பு. பேங்கே பாத்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் கடனை கட்டலன்னா ஒய்ஃப் கிட்ட கேட்கறதா நடக்கும், ஒய்ஃப் கட்டலன்னா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கறதா நடக்கும். இது வந்து என்னன்னா அவர்களுடைய எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்படுத்துக்கிற மாதிரி ஆகும். இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு லக்கேஜ். அது அஃப்கோர்ஸ் லவ் வேற, ரிலேஷன்ஷிப் வேற, கட்டாயமா வேற. அண்ட் இந்த பயாலாஜிக்கல் டிபெண்டன்சி, அந்த காதல் மேல இருக்கிற கண்மூடித்தனமான ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல 1 வருஷம் இது நீடிக்கலாம். நீங்க எல்லாம் சரியா இருக்கு, உங்களோட பிஹேவியர்ல டாக்ஸிக்கா எதுவும் இல்லை. டாக்ஸிக் பிஹேவியர்னா
சந்தேகம் ஒரு டாக்ஸிக் பிஹேவியர், அண்ட் என்ன பேம்பர் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. நான் எதையும் செய்ய மாட்டேன், ஆனா நீ எனக்கு எல்லாத்தையும் செய்யணும். இந்த இந்த பிஹேவியர் இருக்குல்ல, இது ஒரு காமன். அதுவும் இந்த ஓவர் பேம்பர்டு கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இது ரொம்ப சாதாரணமாக. நான் அப்படிதான் இருப்பேன். ஈவன் குழந்தை பெற்றவர்கள் இந்த மாதிரி பேசி நான் கேட்டிருக்கேன். எனக்கு தான் மூட் ஸ்விங் இருக்குன்னு தெரியும்ல, நீ தானே அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு நியாயம் இருக்கும், இல்ல அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். ஓ மூட் ஸ்விங்க்கு நான் எனக்கு என்ன தலையெடுத்தா, நான் ஓ மூட் ஸ்விங்க் எல்லாம் பலியாகணும்னு சொல்லி அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். ஸோ இதை நேரடியாகவே சொல்லி பார்த்துருக்கேன். நான் எப்படின்னு தெரியும்ல உனக்கு, நான் கஷ்டப்படுறேன்ல, அதனால நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன். நீ ஏன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கல? கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது வேற, நீங்க கஷ்டத்துல இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அதை சகிச்சுக்கிறதுங்கிறது வேற. அடுத்ததா ஒரு சில லாஜிக் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் சகிச்சுட்டு என் கூட இருந்தால் தானே, இதுக்கு ஏன் கோச்சிட்டு போறாங்கன்னு. பிரச்சனை அது கிடையாது. உங்க பார்ட்னர் ஒரு ரைட் மொமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கலாம். ஒரு மோசமான ஒரு விஷயத்தை உங்க பார்ட்னர் சகிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய பொருள் அவர் டாலரண்டா இருக்காருன்னு இல்லை. மேபி இருக்கலாம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவர் டாலரேட் பண்ணிக்கலாம். பட் அவர் ஒரு ரைட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். அமைதியா போறது அப்படிங்கிறது அதுவும் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது பேட் ரெஸ்பான்சஸ் தான். ஏன்னா இந்த இன்டிஃபரன்ஸ் அது நான் ஒன்னு பொருட்படுத்தலைங்கிறது. பட் அதை வந்து ஏதோ அமைதியா போறாங்கன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய தவறுகளை நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எதிரில் இருக்கிறவனுடைய நடத்தையை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்முடைய நடத்தையில் இருக்கிற தவறுகளை நாம பொருட்படுத்தவும் மாட்டோம். உங்க பேரண்ட் அதை சகிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா பழக்கப்பட்டிருப்பாங்க, அதனால சகிச்சிருப்பாங்க. இன்னொன்று எல்லாத்தையும் நம்ம காட்ட முடியாது. ஸோ இதுல நான் எப்பவும் சரியா இருப்பேன், என் பக்கம்தான் நியாயம் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புனா அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. லவ் வந்து ஒரு பிளஷர், ஜாலியா ரிலேஷன்ஷிப் பண்றது ஒரு கமிட்மெண்ட், அது கிவ் அண்ட் டேக். ஒரு லைஃபை எடுத்துட்டு போறதுக்கான ஒரு ஆஃபர் அது, அவ்வளவுதான். அதுக்கு மேல உங்களை நடத்திட்டு போறது உங்களுடைய நடத்தை, உங்க பிஹேவியர்ல இருக்கிற நல்ல விஷயங்கள் தான் ஒரு லைஃபை லீட் பண்ணிட்டு போகும். இன் ஜென்ரல் உங்களுக்கு இருக்கிற அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, எது இன்னொருத்தரோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதும் நம்முடைய தவறுகளை வந்து புரிஞ்சுக்கிறதும் இது எல்லாமே சேர்ந்து தான் லைஃபை லீட் பண்ணிட்டு போகும். முடியாதவனுக்கு இந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம். நாம இன்னொருத்தரை வந்து எனக்கு பர்சனலா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பார்ட்னரை காயப்படுத்துறவங்க பேர்ல பர்சனலாவே மரியாதை இருக்காது, ஃப்ரெண்ட்ஷிப்பே கூட மெயின்டைன் பண்ண மாட்டேன். அது ஒரு சில கப்பலுக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் திருப்பூர்ல வேலை பார்த்த போது ஒரு கப்பல்ல அடிச்சு புருஷன் முன்னாடி அடிச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் அடிச்சு இந்த பொண்ணு 3 வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கு. ஆனா அதற்கான சுவடே இருக்காது, 2 பேரும் சிரிச்சுட்டே கிளம்புவாங்க. சாயங்காலம் ஹஸ்பண்ட் வருவாரு, ஆஃபீஸ்ல பிக்கப் பண்ண ஏதோ அந்யோன்யமான கப்பல் மாதிரி ஒன்னா போவாங்க. ஆனா சண்டை காட்டுத்தனமா அடிச்சுப்பாங்க. இந்த ரோலர் கோஸ்டர் இந்த இது நடத்தை இருக்குல்ல, அது இன்னொரு டேஞ்சர். அது இனிமே சொல்றேன். ஏன்னா இப்போ தூக்கி போடணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணாங்கன்னா தனியா லைஃபை லீட் பண்றதுக்கான அல்லது வேற ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறத உற்சாகப்படுத்துறதுக்கு சூழல் இருக்குங்கும் போது முன்பு மாதிரி அந்த சகிப்புத்தன்மையை நீங்க 10 வருஷம் முன்பு எதிர்பார்த்த மாதிரி இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவ்வளவு நல்லதா இல்லை. நீங்க சின்ன வயசுல பார்த்த மாடல் வந்து இப்போ இல்லை, இப்போ அதெல்லாம் இன்வாலிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேறு வழி இல்லை. நாம அகைன் நான் முன்பு குறிப்பிட்டதான், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறது நம்ம ஆக்ஷன், நம்ம ரியாக்ஷன் தான். கஷ்டங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் இதே மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்களா? ஒரு புறக்கணிப்பு அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஹஸ்பண்ட் வந்து இல்லை ஒய்ஃப் வந்து எனக்கு போதிய கவனம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சா அதை ப்ராப்பரா செக் பண்றதுக்கும் கேட்கறதுக்குமான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் இன்னொன்னு என்னுடைய இதுல வந்து என்னோட தப்புன்னு நீ என்ன நினைக்கிற, இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது பொறுப்பான நம்ம லைஃப்ல கரிசனத்தோட அக்கறையோட இருக்கிறவர்கள்ட்ட இதை நாம செக் பண்ண முடியும். இந்த வாய்ப்பு எல்லாமே இதுல இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு குறைந்தபட்சம் அது நம்மளை வந்து லேசா கௌரவ குறைவா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான குணம் அதுகிட்ட உண்டு. என் மேல தப்பு, யார் மேல தப்பு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறோம்னாலே ஆப்வியஸா என் மேல தப்பு இருக்கலாம்ங்கிறத ஏத்துக்கிட்டு தான் நம்ம இந்த இடத்துல போறோம். என் பேர்ல தப்பே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, இந்த சாய்ஸ் எதையுமே எடுக்க மாட்டோம். இணக்கம் சரியான நபர்கள்ட்ட போறது. அண்ட் பல பேருக்கு சர்க்கிள்ல அப்படி ஒரு சரியான நபரே இருக்கிறது இல்லை.
நம்ம பெரும்பாலும் நமக்கு யார் தலையாட்டுவாங்களோ அவங்கள்ட்ட பஞ்சாயத்துக்கு போவோம். சோஷியல் மீடியாவில் அதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சொல்லுங்க நண்பர்களே, நான் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்புங்கிறவன் வந்து உங்கள்கிட்ட வந்து மல்லுக்கு நிக்க போறது இல்ல. இல்லைங்க தப்பு டெலிட் பண்ணிடலாம் தப்புன்னு சொன்னா. ஆமா, அதை என்ன வேணா பண்ணலாம். ஆமா அப்படித்தான் அப்படின்னு சொல்லி எனக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எந்த அளவு ட்ரூன்னு தெரியல. இந்த சோஷியல் மீடியால வந்து அத்துக்கிட்டு வா தோழி, வெட்டிக்கிட்டு வா தோழின்னு போடுற யாரும் தான் லைஃப்ல அதை ஃபாலோ பண்றது இல்ல, மத்தவங்களுக்கு வந்து பண்ண முடியாத சப்ளை பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ எனக்கு தெரியாது. ஆனா இது ஈஸியா இருக்கும். நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தர் செய்ய வச்சு, அப்பாடா அதோட ரிஸ்கை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லதான் நடந்துச்சுன்னா ஓ அப்படியா நம்ம டெஸ்டிங் டவாட்டர் தான், இன்னொருத்தர் இறக்கி விட்டு டெஸ்ட் பண்றது, அடுத்தவனை தண்ணியில் இறக்கி விட்டு தண்ணி சில்லுன்னு இருக்கா என்னன்னு பாக்குறதுக்கு இறக்கி விடுற மாதிரி இந்த போக்கில் இதை மாதிரியான டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் உங்களுக்கு சோஷியல் மீடியால அதிகமா இருக்கும். ஸோ இப்போ மனிதர்கள் இந்த ஒரு லவ்வை காப்பாத்திக்கிறது அல்லது ஒரு பிரேக்கப்பை கூட ஜென்யூனா பண்றதுனால பல பிரேக்கப்பை டீசெண்டா பண்றது அப்படின்னா எப்படி மியூச்சுவலா 2 பேரும் வேணான்னு பிரிஞ்சு போறதா இல்ல என்ன? அது ரியாலிட்டி நடந்த பாக்குறதே இல்ல பெருசா. ரொம்ப லவ் சஸ்டெயின் பண்றதுக்கு என்னன்னு சொன்னா, இது லவ் பண்ணும்போது இருந்த சௌரியங்கள், லவ் பண்ணும்போது இருந்த வாய்ப்புகள் இப்ப இருக்காது. அப்போ ஏன் நாம சரியா இருக்கோம், பெரும்பாலும் அன்கான்சியஸா சரியா இருக்கோம்னு சொன்னா, இது ஒரு ரேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் அல்லது வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம்னு எடுத்துக்கிட்டாலும் அதை முடிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு ஆப்போசிட்ல அதிகம். நான் சரியா நடந்துக்கல, நான் பொறுப்பா நடந்துக்கலன்னு சொன்னா என்னோட பார்ட்னர் வந்து என்னை தூக்கி போட்டு போறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன அறியாமல் அல்லது ஒரு நபர் அறியாம தன்னோட ரைட் சைடை மட்டும்தான் அந்த இடத்துல காட்டுவாங்க. மேரேஜுங்கிறது அது ஒரு கமிட்மெண்ட்னு ஆகும்போது அண்ட் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது லவ்வுக்கு கொடுத்த டைமை அல்லது இதை காப்பாத்தியே ஆகணுங்கிற நிர்பந்தம் அந்த இடத்துல இல்லை. மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்டேக் பண்ணிடுது. அப்படி இருக்கும்போது உங்கள் மீதான கவனம் குறையத்தான் செய்யும். இந்த யதார்த்தத்தை அக்செப்ட் பண்றவர்களால இதுல ஒரு சுமூகமா ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம அவசரப்படக்கூடாது அப்படிங்கிறதையும், வேலிடேஷனுக்கு காத்துட்டு இல்லாம இருக்கிறது, டாலரன்ஸ், இது எல்லாமே இருக்கிற பட்சத்துல பிரேக்கப்புங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நேச்சுரலி குறைஞ்சிரும். ரைட். அதையும் மீறி அப்படியே நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும், பர்ஃபெக்டா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டான், அது பர்ஃபெக்டாவே நிஜமாவே இருந்துட்டாலும் கூட எதிரில் இருக்கிறவங்க வேணான்னு சொல்லிட்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. பிரேக்கப்லயும் ரியாலிட்டியை தான் அக்செப்ட் பண்ணணும். நீங்க எவ்வளவு சரியா இருந்தாலும் நீங்கள் இன்னொருவருக்கு தேவைப்படாமல் போகலாம். உங்களுடைய நடத்தை அவங்களுக்கு செட் ஆகாம இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னாடி பிடிச்சது பிடிக்காம போலாம், அது நார்மல் தான். ஏன் முன்னாடி பிடிச்சது இப்ப ஏன் அது நம்ம கேட்கவே முடியாது. வழக்கமா சொல்றோம்ல, இப்போ நம்ம வந்து நீ ஏன் என்னை விட்டுட்டு போறேன்னு ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்ட தகராறு பண்ணான்னா, நம்ம ஜென்ரலா சொசைட்டில இருந்து வர அட்வைஸ் என்ன? ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டு போனா அதை மதிக்கணுங்கிறது தானே. அது பொதுவா ஒரு லவ்வுக்கு அது இருக்குங்கும் போது மேரேஜ்லயே அது இருக்கலாம். நீங்க எவ்வளவு பொறுப்பா செய்றீங்கிறதுல தான் இருக்கு. அடுத்ததா இதை மாதிரி பிரிஞ்சு போனவங்க, அதை பொறுப்போட கையாண்டவர்கள் பிற்காலத்துல இந்த பழைய பார்ட்னரோட ஒரு குறைந்தபட்ச நட்பை வந்து அவங்களால பராமரிக்க முடியும். அது லைஃப் இன்னும் கொஞ்சம் இலகுவா வைக்கும். ஜிவி குமாரா, அந்த குமார்னு பழைய டைரக்டர், அவர் சொல்றாரு, அவங்க வைஃப் பல்லவி டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான் பாக்குறதுக்கு, என்னோட லவ் பாக்குறதுக்கு போயிட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து பழைய பிரேக்கப், அவங்க வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆகி அங்க இருக்காங்க. இவரை இன்வைட் பண்ணி அவங்க வீட்டுல தங்க வச்சுட்டு இவரை பார்த்துட்டு சந்திச்சுட்டு திரும்ப அனுப்புறாங்க. ஸோ ஒரு பிரேக்கப்பை சரியா பண்றதுங்கிறது லைஃபை வந்து இன்னும் ஸ்மூத் ஆக்கும், இன்னும் இலகுவா வைக்கும். பட் நாம இந்த குறுகிய கால எமோஷன் அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா பெரும்பான்மையான பிரேக்கப் வந்து இது நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பொது வெளியில வந்து பொதுவாகி அல்லது அட்லீஸ்ட் வெளியே இருக்கவங்கலாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி ஒரு டாக்ஸிக்கா மோசமா போய் தற்காலிக பிளஷருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா லவ் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நாம சஃபர் ஆகும். ரொம்ப கசப்பான ஒரு ஃபேக்டர். நீங்க ஒரு லாங் டேர்ம்ல குறைஞ்சபட்சம் உங்களுடைய முடிவுகள்ல அது பாதிக்கு பாதியாவது இருக்கணும். நான் சரியாதான் பண்ணுவேன்ற இதை வச்சுக்கூடாது. நாம தப்பு பண்ணலாம், நம்முடைய புரிதல் தவறா இருக்கலாம், நம்முடைய நடத்தை தப்பா இருந்திருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நாம ஒரு ஜென்யூனா ஒரு பிரச்சனையை லாஜிக்கலா நடந்து முடிந்த பிறகாவது அணுக தயாரா இருக்கணும். ஒன்று. செகண்ட், ஏன் இந்த இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற கோளாறு. உங்களுடைய எதிர்பார்ப்பு அன்ரியலிஸ்டிக்கா இருந்ததுன்னு சொன்னா ஏமாற்றங்கள் பெரிய பேரழிவா தான் இருக்கும். சில இடங்கள்ல ஆமா உங்களுக்கு ஆசை எல்லாத்தின் மீதான் இருக்கலாம். எதிரில் இருக்கிறவங்க எவ்வளவு தயாரா இருக்காங்கிறதையும் நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது, இந்த ரியாலிட்டி
யதார்த்தத்தை புரிந்து கொள்வது. ரியாலிட்டியில் ஒருத்தர் உங்க பேர்ல வந்து லவ்வை வந்து கொட்டுறதுங்கிறது யதார்த்தத்தில் சாத்தியமில்லை. ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம், குடும்பத்துக்கான நேரம் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்போ ஒரு இந்த ஃபோன் அடிக்டா இருக்கிற மனைவி அல்லது ஃபோன் அடிக்டா இருக்கிற ஹஸ்பண்ட் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு என் ஒய்ஃப் நேரம் ஒதுக்குறது இல்லை, என் ஹஸ்பண்ட் நேரம் ஒதுக்குறது இல்லைன்னு. பார்த்தா எப்பன்னா இவங்க ஃபோன் எப்போ போர் அடிக்குதோ அப்போ லவ் எதிர்பார்ப்பாங்க, அப்போ அவங்க பிஸியா இருக்கலாம். பிரச்சனை நாம வந்து ஒரு ஒரு 2 பேருக்குமான ஒரு ஒரு பொதுவான நேரத்தை கண்டுபிடிக்கிறோமா, 2 பேருக்கும் பொதுவான ஒரு 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 செயலை வந்து கண்டுபிடிக்கிறோமா, இதுல எல்லாம் வந்து யாரும் செயல்படுத்துறதே இல்லை. இம்மிடியேட்டா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இந்த கேஸ் லைட்டிங் சொல்லுவாங்களா, அதாவது நான் தப்பு பண்ணேன், என் தப்புக்கு காரணம் நீ தான், இதை மாதிரி ஒண்ணு. அண்ட் அந்த கான்ஸ்டன்டா பிளேம் பண்ற விஷயம், அல்லது ஒரு நான் எனக்கு தேவைப்படும் போது நீ அவைலபிளா இருக்கணும், இது ரொம்ப மோசமான ஒரு நடத்தை. அண்ட் இன்னொன்னு, ரிக்வெஸ்ட் பண்ண கத்துக்கணும், அது பரவலா இல்லை. வெளி நபர்கள்ட்ட வந்து ரொம்ப இயல்பா நம்மளால ரிக்வெஸ்ட் பண்ணிட முடியுது, நெருக்கமானவர்கள்ட்ட அதை செய்யறது இல்லை, ஆனா பண்ணிதான் ஆகணும். இன்ஃபேக்ட் ரிக்வெஸ்ட்டை அவ்வளவு சுலபத்துல ஒருத்தரால நிராகரிக்க முடியாது. ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, நீங்க ஹெல்ப் கேட்டீங்கன்னா மக்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, ஆலோசனை கேட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்லயுமே எப்படி ரிக்வெஸ்ட் பண்றதுங்கிறத, எஸ்பெஷலி ஜென்சி, நான் அதை வந்து நான் அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், வேண்டுகோள் வைக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு சேவை செய்யணுங்கிற தலைவிதி யாருக்குமே கிடையாது, ஈவன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பும் கூட. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். பயத்தின் மூலமா கிடைக்கிற அட்டென்ஷனோ கிடைக்கிற கேரோ அது ரொம்ப நாள் நீடிக்காது. அது அது என்னைக்கு வேணாலும் சிக்கல் ஆகலாம். மேபி நீடிச்சா நல்லதான், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஸோ இதை மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் மேல நாம கவனம் செலுத்தலாம். ஒருவேளை இதெல்லாம் மீறி போறாங்கன்னு சொன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது, என்ன யார் எதை பிரிச்சுக்கிறதுங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றது, அந்த அக்ரிமெண்ட்டை மதிக்கிறது, அந்த ரிவெஞ்ச் மனோநிலையை கைவிடுவது. நான் எதிராளியோட நன்மைக்காக அதை நான் சொல்லலை, அல்லது விட்டுட்டு போனவருடைய நன்மைக்காக சொல்லலை. இந்த வேலையை செய்யறவங்களுக்கு அது 24 hours ஜாப். அது எப்போ பார்த்தாலும் அவங்களோட சோஷியல் மீடியாவை பண்றது, அவங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் உங்களோட லைஃப்பையும் அடுத்த வாழ்க்கையில் அடுத்த சாய்ஸ் போறதுக்கான வாய்ப்பையும் கெடுக்கும். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை இனி வந்து நாம தவிர்க்க முடியாது. விட்டுட்டு போறது அல்லது வந்து பிரேக்கப்பையோ டிவோர்ஸையோ இதெல்லாமே இனி வரும் காலங்களில் இன்னும் ஜாஸ்தியாகும். ஏன்னா உலகம் அதீதமாக தனிநபர்கள் செல்ஃப் சென்டர்டா ஆயிட்டே இருக்காங்க. என்னோட வெல்ஃபேர் தான், வெல்ஃபேர் கூட இல்லை, என்னோட சந்தோஷம் என்னோட நிம்மதி தான் எனக்கு ப்ரையாரிட்டி, மற்றவங்களோட கஷ்டம் எனக்கு விஷயமே கிடையாதுன்ற எண்ணம் ஜாஸ்தியாகுதுங்கும் போது இந்த மாதிரியான சூழலுக்கு நாம தயார்படுத்திட்டு தான் ஆகணும். அதை எப்படி தவிர்க்கிறதுங்கிறத யோசிக்கிறது தான் சரி. ஸோ டாக்ஸிக் லவ் எங்க இருந்து வரும்னா, ஜென்ரலா நம்மளுடைய எப்போ அதை டாக்ஸிக் ஆகுது கண்டுபிடிக்கிறது ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த சிக்னல்ஸ்லாம் வருது, இது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்றத எப்போ ஐடென்டிஃபை பண்றது? ஏன்னா நிறைய பேர் அது தெரியாமலே அதுல இருப்பாங்க. நீங்க இன்செக்யூர்டா இருக்கீங்கன்னா டாக்ஸிக் தான் அது. நீங்கள் பாதுகாப்பு இல்லாம உணர்றீங்கன்னா, இன்செக்யூர்டா இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னா பார்ட்னர் விட்டுட்டு போயிடலாம். நான் டாக்ஸிக்கா இருக்கா இல்ல அவங்க டாக்ஸிக்கா இருக்காங்களா, இல்ல எனிவே எப்படி வேணா இருக்கலாம். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பயம் வந்துச்சுன்னா விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குதான். நீங்க நிறைய பயந்தீங்கன்னா அது நிறைய நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இடம் தான் ரியாலிட்டி ஓரியன்டேஷன் தான் இங்க இருக்கிற ஒரே தீர்வு. விட்டுட்டு போனா என்ன, இது நிறுத்த முடியுமா? ஆக்சிடென்ட் ஆகி கூட சாவலாம், தடுக்க முடியுமா? எதுவுமே இல்லை. கூடுமான வரை பாதுகாப்பா இருக்கலாம். ஸோ இன்செக்யூர்டா நான் இருக்கேன்னா நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பை சிக்கலா ஆக்குவேன், உறுதியா ஆக்குவேன். கான்சியஸ் ஆவோ அன்கான்சியஸ் ஆவோ எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அது ஆக்கலாம். வேலிடேஷன் அண்ட் என்னோட வியூ தான் முக்கியம் அப்படிங்கிற பிடிவாதம், இந்த பேம்பரிங்கான எதிர்பார்ப்பு, இதை மாதிரி இன்னும் நிறையவே நம்ம சொல்லலாம். அல்லது எதிர்த்தரப்பினுடைய சூழலை புரிந்து கொள்ளாத போக்கு, அவங்களுக்கு, அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு அவங்களுக்கு என்ன நடக்குதோ இல்லையோ எனக்கு நடக்க வேண்டியது நடந்துடும். ஃபாரின் போனாதான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நிலைமையில பார்ட்னர் ஃபாரின் போறாங்க. ஃபாரின் போன பிறகு எனக்கு போற வரைக்கும் பொருளாதாரம் மோசமா இருக்கு, அதனால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியில போன பிறகு எனக்கு காசு சம்பாரிச்சு என்ன புண்ணியம், எனக்கு இருக்க வேண்டிய பசிக்கு உதவாத சோறுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு லாஜிக்கை நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க யதார்த்தத்துல உங்களால ஒரு 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 சூழல்ல இருந்து கிடைக்கிற விஷயங்கள்ல இருந்து உங்களால ஹாப்பினஸை கொண்டு வர முடியலன்னு அர்த்தம். பட் லக்கிலி இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும்.
நீங்க ப்ராப்பரான ஒரு தெரபிஸ்ட் அணுகிறதோ அல்லது உங்களுடைய அவ்வளோலாம் தெரபிஸ்ட்னா வேற வழியே இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள்ல நீங்க எல்லாரோடவும் இணக்கமா இருந்தீங்கன்னா, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருந்தீங்கன்னு சொன்னா, இதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் உங்களுக்கு கிடைப்பான். நாம எல்லாத்திட்ட இருந்து துண்டிச்சுக்கிட்டு இப்படி ஒரு உட்காந்துருக்கோம்னு சொன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட் டேர்மா எமோஷனலா இருக்கும். என் கருத்தோட உடன்படுறவங்க ரியாக்டிவா இருக்கும். என் கருத்தோட உடன்படுறவனோட மட்டும்தான் நான் இருப்பேன், நான் தான் முக்கியம். எனி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன கஷ்டத்துல இருந்தாலும் தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்க தயங்காத ஆட்களும் நிறைய இருக்காங்க. எதிரில் இருக்கிறவனோட கஷ்டத்தை பொருட்படுத்தாதவர்கள் நான் சொல்லல, பொருட்படுத்த தெரியாத ஐ காண்ட் ஐ ஓன்ட் ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல. நான் செய்ய மாட்டேங்கிறதும் என்னால செய்ய முடியலங்கிறதும் ரெண்டு வேறு, செய்ய இயலவில்லைங்கிறதும் ரெண்டு வேற. இந்த மாதிரியான சூழல்ல மாற்றம் இவர்களுக்கு எல்லாமே சுற்றம் ரொம்பவும் பாலிஷ்டா ஒதுங்கி போற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு சுற்றம் இருக்கும்போது நாம எல்லா எதிர்பார்ப்பையும் நம்ம கொண்டு போய் பார்ட்னர் தலையில தான் கொட்டுவோம். அப்படி பார்ட்னர் தலையில சிம்பிள், அந்த பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டருக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. ஏன் பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு. அவங்க ஒரு பார்ட்னரை ஓடி போயிடுவாங்களோங்கிற பயம் இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, போயிடக்கூடாதுங்கிறதுனால பார்ட்னரை இறுக்கி பிடிப்பாங்க. இப்போ ஒருத்தர் உங்க கையை அப்படி இறுக்கி பிடிக்கிறாங்கன்னா என்ன செய்வீங்க? முதல்ல ஒரு மாதிரி இருக்கும், அப்புறமா நமக்கு அது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். நாம அப்ப என்ன பண்ணுவோம்னா கையை பிடிங்கிக்க ட்ரை பண்ணுவோம். கையை பிடிங்க ட்ரை பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நான் இன்செக்யூர்டா இருக்குன்னா ஐயோ இது விட்டுட்டு போயிடுமோ நான் இன்னும் இறுக்கி பிடிப்பேன். ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லைன்னு அடிச்சோ இல்ல ஏமாத்தியோ பிச்சுட்டு போறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த இறுக்கி பிடிக்கிறது இருக்குல்ல, இது இந்த இன்செக்யூரிட்டி, இது ஒரு பிரச்சனை. அண்ட் ரியாலிட்டியோடு பொருந்தாமல் எல்லா ஹாப்பினஸையும் உங்கள் பார்ட்னரால் கொடுக்க முடியாது. இன்னைக்கு அது இன்னும் குறைச்சல். 15-20 வருஷம் முன்னாடி ஒரு குடும்பம், ஒரு லவர், இவர்களிடமிருந்து வந்த அந்த பாதுகாப்பு உணர்வும் அந்த அந்த மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதும் இப்ப இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதை சப்ளை பண்றதுக்கு பல சோர்ஸ் வந்தாச்சு, ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. உங்களுக்கு விருப்பமான எல்லாத்தையும் செய்யறதுக்கு உலகம் இருக்குங்கும் போது நேச்சுரலி இது குறையுது. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஒரு கணவன் மனைவி உறவினுடைய பொறுப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதை சுமக்கிற மற்றவர்கள் அந்த பொறுப்புல இருந்து விலகிட்டாங்க. என் கூட படிச்ச பசங்க தன்னோட அக்கா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்றதுனால, பையன் ஒருத்தன் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் இறந்து போறாரு, இவன் சென்னைக்கு வேலைக்கு வரணும்னு இருந்தவன் அந்த ஆப்ஷனை தூக்கி போட்டுட்டு ஊருக்குள்ள கடை வச்சுட்டு அக்கா குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஊர்ல செட்டில் ஆனான். அவங்க கூட படிச்சவங்க எல்லாம் இதெல்லாம் எங்கெங்கயோ போய் ரொம்ப நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. அண்ணன் கிராமத்துல ஒரு கடையை வச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரியான உறவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுங்கிறது இப்ப ஆல்மோஸ்ட் இருக்காது. ஏன்னா வீட்டுல 1-2 குழந்தைங்க இருப்பாங்க. அண்ட் சொசைட்டி ஒரு மாதிரி செல்ஃப் சென்டர்டா இருக்குங்கும் போது அவங்க அப்படி இருப்பாங்க. அப்படி உயிரை விட்டுட்டு செய்யற உறவுகள் இல்லைங்கும் போது ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இல்ல கணவன் மனைவி உறவுல எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அதை அந்த எதிர்பார்ப்பை குறைக்கணுங்கிறது ஒண்ணு, நம்மளே செஞ்சுக்கணுங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, எதிர்பார்ப்பு நிறைய இருக்குன்னு சொன்னா அதற்காக நாம செய்ய வேண்டிய வேலையும் ஜாஸ்தியா இருக்கும். அதற்காக நீங்க உங்களோட நடத்தையில சில விஷயங்களை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். நான் எல்லாரும் பொதுவா சொல்லல, பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்றேன். ஏதோ ரிலேஷன்ஷிப் ஏதோ பெரிய பெரிய சுமை, அது ஒரு பாரங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். பிரச்சனை இருக்குங்கிற பட்சத்துல சொல்றேன், நாம செய்ய வேண்டிய காம்ப்ரமைஸ் நிறைய உண்டு, சகிச்சுக்க வேண்டியது நிறைய உண்டு, அண்ட் மாற்றிக்கொள்ள வேண்டியதும் நிறைய இருக்கும். நம்முடைய என்ன எடுத்துக்கலாம், வழக்கம் போலதான் இது ஒரு ஃபேக் உலகம், சோசியல் மீடியா. அது உங்களை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி பயன்படுத்தி தூக்கி போடுறதுக்கு தயங்காத ஒரு சீரியஸா பிரச்சனை போடுற அளவுக்கு சீன்லாம் கிடையாது. இல்ல, அது மாதிரி எதுவும் இல்லை. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ரெண்டே வழிதான் உண்டு. நீங்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்திக்கலாம். எப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ணாம உங்களுடைய தனித்திறமையை காட்டுறதுக்கு அல்லது உங்களோட நட்பை மெயின்டைன் பண்றதுக்கு, நெட்வொர்க்கிங்க்கு நீங்க சோசியல் மீடியா பயன்படுத்தலாம். சோசியல் மீடியா உங்களை பயன்படுத்துறதுன்னு சொன்னா நீங்க எப்ப பர்சனல் இதை போடுறீங்க, எப்ப வேலிடேஷன் எதிர்பார்க்கறீங்க, எப்போ உங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல கோவப்பட்டு நேரடியாவோ மறைமுகமாவோ போஸ்ட் போட்டு ரியாக்ட் பண்றீங்க, இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னா மீடியா உங்களை பயன்படுத்துதுன்னு அர்த்தம். இதை விட்டுறலாம். அண்ட் பி ரியலிஸ்டிக். இது எல்லாமே உலகத்துல சாத்தியம். ஒருத்தர் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போகலாம், நீங்க புறக்கணிக்கப்படலாம், நீங்க தேவைப்படாம போகலாம். பட் ஃபேக்ட் என்னன்னா, நீங்க வேற ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும் அல்லது இதை சரி செய்ய முடியும். இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கே தவிர, பட் உங்களுக்கு எக்ஸ்டர்னலா வெளியில நடக்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இல்லை. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுடைய தனிப்பட்ட கேரக்டர்கள்ல சில மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன்னா நாம எப்பவுமே எல்லாத்தையும் சரியா செய்வோம்னு அவசியம் இல்லை. ஃபைனல் ஒன், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட ரியாக்ஷனை நீங்க தப்பா ரீட் பண்ண வேண்டாம்.
ஒருத்தர் ஒரு பெரிய அதை வந்து சகிச்சுக்கிறாங்கன்னா அது லவ்வா இருக்கணும்னு அவசியம் இல்லை, லவ்னால சகிச்சுக்கிறாங்கன்னு அவசியம் இல்லை. பொறுத்துட்டு இருக்கதா கூட இருக்கலாம். ஆமா, அவங்க பொறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், ரைட் மொமெண்ட்டுக்கு காத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு அது உங்களுக்கு பெரிய பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட ஒரு நல்ல சுற்றத்தை உருவாக்குவதற்கு நீங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்யணும். உங்கள் மீதான விமர்சனங்களை பாதிக்கு பாதியாவது சகிச்சுக்கிட்டு கேட்கிற அளவுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியா, உன் ஒப்பீனியன் அதுவான்னு கேட்டுக்கிற அளவுக்கு உங்களை நீங்க பக்குவப்படுத்திக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டா அநேகமா ஒரு லவ் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறவர்களை வந்து ஒரு உறவு வந்து துண்டிச்சுட்டு போறதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்படியே இருந்தாலும் பிரேக்கப்பை ஹேண்டில் பண்ணலாம். அண்ட் இதுல ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா தேடுனீங்கன்னா இது சரி செய்யறதுக்கான ரைட் பர்சனை உங்களால கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அந்த முதலீடு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உபயோகமா இருக்கும். இதெல்லாம் செய்யும் போது நீங்க உங்க அடுத்த ஜென்ரேஷனை இன்னும் பெட்டரா வளர்க்கலாம். டாக்ஸிக்கா என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் ஹேண்டில் பண்றேன்னா என் குழந்தைகளை ஸ்பாயில் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். கட்டாயமா பண்ணுவாங்க. குழந்தைகளை ஒரு பிளாக்மெயில் டூலா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் இந்த கேஸை பத்தி பேசல, நம்ம யாரை பத்தி பேசுறோமோ அதை பத்தி நான் ஜென்ரலா சொல்றேன். சும்மா அந்த சண்டை போடுற குடும்பங்கள்லயே கூட குழந்தைகளை வந்து ஒரு கருவியா பயன்படுத்துறது, எனக்கு ஆதரவா வைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமா பண்றாங்க. அதுவும் நம்ம ஊர்ல எங்க குடும்பம் தான் உயர்ந்தது, ஐயோ இது ஒரு கோயில் அப்படின்னு எவன்லாம் எந்த ஊர்ல பேசுறோமோ அங்கதான் இந்த அக்கப்போர்லாம் நிறைய இருக்கு. அம்மாவுக்கு எதிராக மகனை பேச வைக்கிறதுக்காக அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது, அவங்கள ஸ்பாயில் பண்றது, இந்த வேலையெல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. அம்மாவுக்கு எதிராக பேச வைக்கிறதுக்காக பண்றதும், அல்லது தான் பிடியில வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய தேவையில்லாத சப்ளை பண்ணி ஃபோன் அந்த மாதிரி எல்லா அடிச்சாட்டியது நம்ம ஆட்கள் பண்றாங்க. ஸோ இது மாதிரியான நடத்தையிலிருந்து கொஞ்சம் மாத்திக்கிற பட்சத்துல லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி லவ் வந்து அட்வான்ஸ்டா மேலை நாடுகளை பார்த்து எடுத்துட்டு போறோம். பட் பிரேக்கப்னு வரும்பொழுது எப்படி நடந்துக்கிறோம், அதுல வந்து இந்த நம்மளுடைய கலாச்சாரம் அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த பழமைவாதத்தை பின்பற்றி நடக்கிறோன்றதான் நடக்கிற ஒரு ஜென்டலா பிரேக்கப் நடக்காம இருக்கிறதுலையும் ரிலேஷன்ஷிப் இன்னும் டாக்ஸிக்கா இருக்கிறத பத்தியும் நிறைய பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்பிக்கிறோம். நன்றி. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நிச்சயமாக போடுங்க. வேற என்ன டாபிக்ல பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.